இளைஞர்களே, வாருங்கள், வரலாறு படைப்போம். சுதந்திர தின உரையில் பாரத பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் அவர் சுயசார்பு நாடாக்க பாடுபடுவோம் என்று இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சுதந்திர தின உரையில் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் டிவியில் தற்பொழுது பார்க்க போகிறோம். இந்தியாவின் வளர்ச்சியே குறிக்கோள் என்றும் இதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் பல்வேறு துறைகளில் எடுக்கப்பட்டு வருவதாகவும், புதிய கண்டுபிடிப்புகள் சிந்தனைகளுடன் நாட்டின் வளர்ச்சிக்கு துணையாக இருக்க இளைஞர்கள் முன் வர வேண்டும். இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதுடன் அவர்களுடன் தானும் இணைந்து பணியாற்றுவதுடனும் இளைஞர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்று பிரதமர் மோடி இன்று சுதந்திர தின கொடியேற்றி பேசியிருக்கிறார். மேலும் அவர் டெல்லி செங்கோட்டையில் இந்திய சுதந்திர தின விழா கோலாகலமாக இன்று கொண்டாடப்பட்டது. விழாவில் தியாகிகளின் நினைவிடத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பிரதமர் மோடி ஆற்றிய சுதந்திர தின உரையில் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பது பற்றி நமது கடையர் டிவியில் பொதுமக்களின் பார்வைக்காக, நாடு இன்று சுதந்திர தினத்தை பெருமையாக கொண்டாடுகிறது. நாடு இன்று சுதந்திர தினத்தை பெருமையாக கொண்டாடுகிறது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பலர் தியாகம் செய்திருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய தலைவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறேன். அரசியலமைப்பு இந்தியாவின் ஒளிவிளக்கு. அரசியல் அமைப்பு இந்தியாவின் ஒளிவிளக்கு. தண்ணீரும் இரத்தமும் ஒன்றாக செல்ல முடியாது என்று மேற்கோள் காட்டுகிறார். சமீபத்திய பயங்கரவாத தாக்குதல் இந்தியாவின் பலத்தை உலகிற்கு பறைசாற்றியது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்ட இராணுவ வீரர்கள் நினைத்து பார்க்கிறேன். அவர்களை வணங்கும் வாய்ப்பு இன்று எனக்கு கிடைத்திருக்கிறது. இதை நினைத்து நான் பெருமிதம் கொள்கிறேன். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு நமது இராணுவம் பாடம் புகட்டியது. பல 100 கிலோமீட்டர் தூரம் உள்ளே சென்று எதிரிகளை அழித்தோம். பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலை பொறுத்து கொள்ள மாட்டோம். இந்தியா எந்த மிரட்டலுக்கும் அஞ்சாது. ஆபரேஷன் சிந்தூர் இந்தியாவின் இயல்பை காட்டுகிறது. தண்ணீரும் இரத்தமும் ஒன்றாக செல்ல முடியாது. எதிரிகள் மீண்டும் முயன்றால் எங்கு எப்போது தாக்குதல் என்பதை நமது படை தீர்மானிக்கும். இந்தியா இராணுவம் முழு சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எரிபொருளுக்கு யாரையும் சார்ந்து இந்தியா இருக்கக்கூடாது. சூரிய ஒளி சக்தியை பெருக்குவோம். இந்திய விண்வெளித்துறையில் பெரும் அளவில் சாதித்து வருகிறோம். விண்வெளியில் இந்தியாவுக்கான ஒரு தனி இடம் உருவாக்குவோம். இது தொழில்நுட்ப உலகம். விண்வெளித்துறையில் இந்தியாவின் 300 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் செயல்படுகிறது. பெட்ரோல், டீசல், கேஸ் இறக்குமதியை குறைக்க முயற்சிப்போம். வளர்ந்த நாடாக சுயசார்பு மிக அவசியம் என்றும் பேசியிருக்கிறார். மேலும் கோவிட் தடுப்பூசியை நாமே தயாரித்து நமது பெருமையை உலகுக்கு அறிய செய்தோம். கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றினோம். உலக சந்தையை இந்தியா ஆட்கொள்ள வேண்டும். இந்தியர்கள் உருவாக்கிய பொருட்களையே வாங்குவோம். கடந்த காலங்களில் சுதந்திரத்துக்காக பாடுபட்டோம். தற்பொழுது சுயசார்பு இந்தியாவுக்காக உழைப்போம். மீனவர்கள் விவசாயிகள் நலன் விஷயத்தில் எவ்வித சமரசமும் கிடையாது. இந்தியாவின் தண்ணீர் இந்தியாவுக்கே. பிற நாட்டு விவசாய நிலங்களுக்கு தரமாட்டோம். சிந்து நதி நீர் நமக்கு மட்டுமே என்று கூறியிருக்கிறார். மேலும் இளைஞர்களே, சொந்த தயாரிப்புகளை உருவாக்க வாருங்கள். புதிய யோசனை சிந்தனையுடன் இளைஞர்கள் வாருங்கள். நான் இளைஞருடன் இருக்கிறேன். வாருங்கள், வரலாறு படைப்போம். 1,00,000 கோடியில் புதிய வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் அறிவிக்கப்படுகிறது என்றும் சொல்லியிருக்கிறார்.
இந்தியா அதாவது இளைஞர்களுக்காக 1,00,000 கோடியில் புதிய வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் தொடங்கப்படும். புதிய வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் இன்று முதல் அமலுக்கும் வருகிறது. வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் மூலம் 3.5 கோடி இளைஞர்களுக்கு பலன் கிடைக்கும். புதிதாக தனியார் துறையில் பணியில் இணையும் இளைஞர்களுக்கு ரூபாய் 15,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். நம் நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. சிறு குறு தொழில்களுக்கு விதிக்கப்படும் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும். ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் சிறு குறு நிறுவனங்களுக்கு பலன் அளிக்கும். ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும். 2047 இந்தியா வளர்ந்த நாடாக மாறும். இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இன்று நடந்த சுதந்திர தின கொடியேற்று நிகழ்ச்சியில் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று நாட்டு மக்களுக்காக பேசியிருக்கிறார். நாமும் அதை வரவேற்போம். நமது கடையர் செய்தி பிரிவும் பொதுமக்களின் பார்வைக்காக. நன்றி, வணக்கம்.